ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான எம்பிவி சீசன் 1 எபிசோட் 16 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்ல இருந்து ஸ்டோரி லைனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகிற மாதிரி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி மோஸ்ட் பவர்ஃபுல் வெண்டார் சீசன் 1 எபிசோட் 16. நீ என்னோட ஆள் ஆயிருத்தியானவா கேட்கவும் நான் உன்ன அக்கா மாதிரி பார்த்தான்னு கேட்டா, நீ ஏன் ஆள் ஆயிட்டேன்னா என்ன அக்கான்லாம் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லவும் இப்படி சடனாக கேட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ தயங்கவும் இதில் யோசிக்க என்ன இருக்கு, என் கூட வந்து டார்க் நைட்ல ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்லவோ, ஓ அதை சொன்னியா நம்ம ஹீரோ சொல்கிறோம். எனக்கு நேஷனல் எக்ஸாம் இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும், இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப கிடைக்காது நம்ம ஹீரோ சொன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதை தான் ஆசைப்பட்டேன்னா அவ கூட தான் இருக்கணும்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி ஓவர் இருப்போம், நாளைக்கு ஒயிட் ஷார்க்கோட கடைசி மெம்பரை நாங்கள் கேஷ் பண்ண போகிறோம், நீ மனசு மாறணும்னா சொல்ல அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு கிளம்புவோம். என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகும். யாரை பிடிக்க போறீங்கன்னு கேட்கவோ, கேட்ரின் அவ ஸ்னோ ஃபீல்டுக்கு வரதா டிக்கெட் புக் பண்ணிருக்கான்னு சொல்றா. சவுத் சைடு போக சொன்னா அவ ட்ரெயினை விட்டே இறங்காம உலகத்தையே சுத்தி வந்துட்டாலும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி நானும் இதுல வார நம்ம ஹீரோ சொன்னா, நீ போன தடவை மாதிரி அவளை எஸ்கேப் ஆக விட்டுவா, இங்கே டீஹா சொல்றா. இந்த தடவை கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். மேடம் உட்ஸ் வர போதும், இதுக்கு மேல இறங்க முடியாதுன்னு சொல்லவும் டீஹாவை கூட்டிட்டு நம்ம ஹீரோ குதிச்சு ட்ரெயினுக்குள்ள போயிருந்தான். மத்த சோல்ஜர்ஸ் எல்லாம் உட்ஸ்குள்ள போனதுனால இப்ப குதிக்க முடியல, நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணா ஒன்னியாவை சேர்த்து அரெஸ்ட் பண்ணிடுவான்னு சொல்லவும், இங்க பாரு அவ இது நாள் வரைக்கும் யாரையோ கொல்லல, அவ நல்ல பொண்ணு, நான் போய் ஃபர்ஸ்ட் அவ கிட்ட பேசுறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கூட நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவளை பாத்ரூம்குள்ள வச்சு போட்டிட்டு நம்ம ஹீரோ போறான். சோ கேத்ரினா டிக்கெட் புக் பண்ண அந்த சீட் நம்பருக்கு நம்ம ஹீரோ போய் பார்த்தா வேற எவனோ ஒருத்தன் உட்காந்துருக்கான். இந்த சீட்டு அப்படின்னு சொல்லவும், என்னடா வேணும் உனக்கு, உன் சீட்டா தர முடியாது நம்ம சொல்லவும், நீ ஓவரா நம்ம ஹீரோ லைட்டா வாய்ஸ் ரைஸ் பண்ணதுக்கு சுத்தி இருக்கிற எல்லாரும் நம்ம ஹீரோவை அடிக்க வராங்க. நான் பிளட் ஓத்தோட 12th ஹார்ட் மாஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லவும், பிளட் ஓத்துங்கிறது ஒரு பெரிய ரவுடி கேங்காச்சே நம்ம ஹீரோ பார்க்க ஹீரோ கிட்ட அவனுக்கு சண்டை இழுக்கவோ பார்த்தா கதவை திறந்துட்டு ஒருத்தன் வரான். வழியோடுங்கடா நான் அசால்ட்டா அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் இடிக்கிறான். என்னவே அடிச்சிட்டான். பிளட் ஓத்தால அவன் கிட்ட சண்டைக்கு போனா அவனை இன்னொருத்தன் வந்து எத்துறான். நாங்க பிளட் ஓத்தோட மெம்பர்ஸ் தெரிஞ்ச எங்களை அட்டாக் பண்ணிய நீ யாருன்னு கேட்கவும், லோ லெவல் ரவுடிஸை பார்த்து பயப்பட நான் ஒன்றும் பயந்தாங்குள்ளே இல்லடா, எலைட் பிரதர்ஹுட்க்கு முன்னாடி எல்லாவனுமே மண்டிடுவாங்க அப்படின்னு சொல்லவும், ஓ நீ டாப் ரவுடி கேங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு பாஸுக்கு ரீசெண்டா உடம்பு சரியில்லைன்னு கலாய்க்கவும், யாரா சொன்னா எங்களுக்கு பாஸ் இல்லைன்னு, இதோ இவர் தான் எங்களோட புது பாஸ்ன்னு பக்கத்துல இருக்கிற அந்த சோடா புட்டி அவன் காமிக்கிறான். நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமேன்னு சோஷியா பயந்து பேசுவோம். எலைட் பிரதர்ஹுட்டோட மெம்பர் சண்டைக்கு கூப்பிடுறான். இப்படியே இவங்க 2 பேரும் ஃபைட் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. பார்த்தா அந்த ட்ரெயின் ஃபுல்லா ரவுடிஸ் இருக்கிறத இப்பதான் நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். கதவை உடச்சுக்கிட்ட டீம் பாத்ரூம்குள்ள இருந்து வெளியே வரவும், ஜாங்கோட ட்ரிங்க்ஸ்ல நம்ம ஹீரோ பெயின் கேண்டியை கலந்துருந்தான். இவனுங்களை ஒரே கடியா போட்டு அப்படின்னு அவ போடவோ, பாஸ் போட்டு அப்படின்னு சொல்லி மத்தவங்க கேட்கறாங்க. இருங்கடா நான் போயிட்டு வந்துருந்தேன் அப்படின்னு நம்ம போனா, டீகா உடச்ச பாத்ரூம்ல கதவு இல்ல. சோ அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஓடினா டீகாவை கூட்டிட்டு அந்த பாத்ரூமுக்கு நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆகுறான். எல்லாரும் கீழே இறங்கி வாங்க அப்படின்னு டீகாவை கூப்பிடுறா. இல்ல வேணா வராதிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இங்க செங்கால அடக்க முடியல, திறந்து வெளியே வந்து திரும்ப எங்க பாத்ரூம்குள்ளேயே போயிருந்தாங்க. வாக்கி டாக்கி எடுத்துட்டு நம்ம ஹீரோ தனியா இன்னொரு பாத்ரூமுக்கு டெலிபோர்ட் ஆயிருந்தான். ராப்டர் தண்டர் ட்ரெயின் ஃபுல்லா ரவுடிஸா இருக்காங்க, இறங்காதீங்க நம்ம ஹீரோ சொல்றான். ஒன்னி அங்க கதவை திறக்கலன்னா யாரோ கொண்டுருவான்னு மிரட்டிட்டு இருக்காங்களா, அது யாருன்னு கேட்கவும், அதுக்குள்ள எங்க டீகா ஓடி வந்துட்டு இருக்கா. ஒருவேளை இவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அட்டாக் பண்றதுக்கு வந்துட்டாங்க. செங்கு ஃபேன்ஸ்லயே பாத்ரூம் போயிருந்தான். எவன்டா ஸ்மோக் பாம்பை போட்டது அப்படின்னு ட்ரெயின்ல இருக்க எல்லாரும் கதறாங்க. இந்த ட்ரெயின் ஃபுல்லா கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, ஆளுங்களை ஏதோ பண்ண வேணான்னு சொல்ல நம்ம ஹீரோ டீஹான்ட்ட பேசிட்டு இருக்கக்குள்ள போலீஸ் ஃபாலோ பண்ணி வராங்க. கேங்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு போலீஸும் பதிலுக்கு அட்டாக் பண்றாங்க. அதுக்குன்னு ரவுடிஸை பார்த்து எங்களை பயந்து போக சொல்றியா அப்படின்னு டீஹா சொல்றா. அந்த எல்லா ஆளுங்களும் ஒன்ன நம்பி தான் வந்திருக்காங்க, அவங்க சாவுக்கு நீ அவங்களையே கூட்டிட்டு போக போறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஹீரோ கேட்கறதோ கரெக்ட் தான் புரிஞ்சுக்கிட்டு அவளும் வந்துட்டு கால் பண்ணி அட்டாக் பண்ணாதீங்கன்னு சொன்னா, இந்த அட்டாக் பண்ற சவுண்ட்ல இவங்க பேசுறதே அவங்களுக்கு கேட்கல. எலைட்டாளுங்க வாக்கி டாக்கிய பாத்ரூம்குள்ள தட்டி விட்டுருந்தாங்க. பாஸ் நான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு எலைட்டோட ஆடு போயிட்டு பாத்ரூம்குள்ள அந்த பாஸ் சேஃபா வச்சுட்டு போறான். ஷோஷாவு கதவு திறட எனக்கு அர்ஜென்ட்டா வருதுன்னு சென்னு வெளியே கதறிட்டு இருக்கான். எலைட்டோட ஆளு ஸ்லோ மோஷன்ல இப்ப வேற லெவல்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். மிஷின் கன் எல்லாம் வச்சு போலீஸ் ஷூட் பண்ணாலும் அவன் பாஞ்சு போய் ராக்கெட் லான்ச்சர் எடுத்திருக்கான். ராக்கெட் லான்ச்சர் ஹெலிகாப்டர் அட்டாக் பண்ண போது சோல்ஜர்ஸும் சாப்பிடறதுக்கு ரெடியான நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆகி டீகவும் வேண்டாம் இங்க இருந்து கிளம்பிருங்க அப்படின்னு சிக்னலை கொடுக்குறா. வெண்டிங் கிளாத்தை வச்சு நம்ம ஹீரோ அந்த ராக்கெட் லான்ச்சரை தடுத்துருந்தான். போலீஸும் அங்க இருந்து கிளம்பி இருத்து இவங்களோ ட்ரெயினுக்கு மேல வந்து விழுந்துருத்தாங்க. ட்ரெயின்லயே கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு கேட்டா அது எனக்கே தெரியல, கேத்ரினாவை எங்க போனான்னு தெரியல நம்ம ஹீரோ சொல்றான். வாக்கி டாக்கி இல்ல அவங்கள எப்படி இப்ப கூப்பிடுவேன் நம்ம ஹீரோ கேட்டா, என்ன பண்ணு இவங்க முழிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். டீகா தலையை முட்டவும் மேல யாரோ இருக்காங்கன்னு எல்லாரும் ஷூட் பண்ணவும் திரும்ப இவங்க பாத்ரூம் குள்ளேயே வந்துட்டாங்க. எவனாச்சும் ஒரு ஹை ரேங்கிங் ஆஃபீஸரை பிடிச்சா எல்லா கேங்ஸ்டரும் எங்க போறாங்கன்னு டீட்டெயில கலெக்ட் பண்ணலாம் நீங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது, எஸ்கியூஸ் மீ அப்படின்னு ஷியாஷாவும் அந்த பாத்ரூம் குள்ள தான் உட்காந்துருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணுவோம், டெஸ்ட்டுக்கு டயத்துக்கு வந்துருவேன், நான் இப்போ ஒரு சின்ன ட்ரிப்ல இருக்கேன் நம்ம ஹீரோ காமெடி பண்றான். பட் யோங் ஷேக்கு நம்ம ஹீரோட லைவ் லொகேஷன் ஆல்ரெடி அனுப்பியிருப்பாங்கிறதுனால அதை வச்சு இவங்க நம்ம ஹீரோவை ட்ராக் பண்றாங்க. அந்த கேத்ரினா புக் பண்ண ட்ரெயின்லயே இவனும் போயிருக்கான். ஏதோ சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஷாயா சொன்னா, தேவையில்லாம கற்பனை பண்ணாதீங்க, காம் டவுனா இருங்க அப்படின்னு ஈங்ஷோ சொல்லிட்டு அவ ஃபாஸ்டா இப்ப காரை ஓட்ட ஆரம்பிக்கிறா. எவ்வளவு காமா இருங்கன்னு சொன்னீங்க, நீ காமாரு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கத்துறாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. அலெக்சாண்டர் கூட ஃபைட் முடிஞ்சப்பமே நம்ம ஹீரோ பிரச்சனை வந்தா லைவ் லொகேஷன் இருக்கட்டும் ஃபர்ஸ்டே ஷேர் பண்ணி வச்சிருந்திருப்பான். அதை இப்ப யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை ட்ராக் பண்ணி நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. கூட சீட்டிங் பண்றானோ நினைச்சு அவங்க வந்துட்டு இருக்காங்க. பட் இங்க பிரச்சனை எவ்வளவு பெருசா போயிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. என்ன நடக்க போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.